நேயர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் வாரிசு பிரச்சனைக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கின்றதா? பாருங்க, பெண்ணாக இருந்தாலும் வாரிசு, ஆணாக இருந்தாலும் வாரிசு. ஆனால் சில விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அதாவது நான் பார்த்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஓனரில் ஒரு லைவ் நிகழ்ச்சியை அப்படியே சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த வீட்டுக்கு நான் போகும்போது கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் அவங்களெலாம் எனக்கு தெரியும். அந்த மகன் காதல் பண்ணி திருமணம் பண்ணுறாரு. அப்பொழுது கொஞ்ச நாளில் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாரிசு பிறக்குது, பெண் வாரிசாக இருக்குது. மாமியார்கள்லாம் ஐயோ, எனக்கு அவங்க கிருஷ்ணனுடைய பூஜை பண்ணுறவங்க, ஆண் வாரிசு வேணுமே, ஆண் வாரிசு வரலையே அப்படின்னாங்க. இதெல்லாம் தெய்வத்துடைய அனுகிரகமா, எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், இல்லை குருஜி எங்களுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. மருமகளை கேட்டேன், இல்லை குருஜி இப்போ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் ஐ வில் திங்க் அபவுட் தி சைல்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்களுடைய வீட்டுடைய பிரதான வாசலை பாருங்கள். 4 திசைக்கும் சொல்கிறேன். அந்த ஒரு வீட்டை வச்சு சொல்ல மாட்டேன், 4 திசைக்கும் சொல்கிறேன், எல்லோருக்கும் சொல்கிறேன். கிழக்கில் டைரக்டாக வடகிழக்கில் வாசல் இருந்தால் நம்முடைய வாரிசு நம்ம பேச்சை கேட்க மாட்டார்கள். ஆண் வாரிசு ரொம்ப இருந்தால் சண்டை போடுற ஆண் வாரிசாக இருக்கும். அதாவது வீடை வாங்கின பிற்பாடு பிறக்கிற வாரிசு பெண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கிழக்கில் தென்கிழக்கில் இருந்தால் அங்கே பிறக்கிற வாரிசும் பெண் வாரிசு அதிகமாக இருக்கும், ஆண் வாரிசு கம்மியாக இருக்கும். தெற்கில் தென்கிழக்கு இருந்தால் அந்த வீட்டு வாகன பிற்பாடு கர்ப்பம் உண்டாகிற வாரிசு எல்லாமே பெண் வாரிசு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆண் வாரிசு வந்தால் அந்த வாரிசுக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்கும். மேற்கில் வடமேற்கு டோர் இருந்தால் அந்த வீட்டில் கர்ப்பம் உண்டாகிற மருமகள் எல்லோருக்கும் பெண் வாரிசுகள் அதிகமாக இருக்கும். வடக்கில் வடகிழக்கிலோ வடக்கில் வடமேற்கிலோ பிரதான வாசல் இருந்தால் அந்த சொத்து தத்துக்கு போகிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் உருவாகும். அதனால் அங்கே பிறக்கிற வாரிசுகள் எல்லாமே பெண் வாரிசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நேர்களே, இப்பொழுது பெட்ரூம், வீட்டுடைய பிரதான வாசல். இதை நான் சென்னையில் ஒரு சாமியார் பற்றியும் சொல்லலாம், அது ஒரு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அப்போது அவங்களுக்கு வீட்டுக்கு தென்மேற்கு திசை டவுனாக இருந்தது. கிழக்கு மத்திய பகுதியில் அண்டர் கிரவுண்டு இருந்தது. இதை ரெண்டும் மூடுங்க, வருமானமும் அதிகமாகவும் உங்களுக்கு வாரிசும் பொறுக்கும், அதுவும் ஆண் வாரிசாக இருக்கும், பகவான் கிருஷ்ணனின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு. அப்படியா? அப்போது என்ன செய்யலான்னா, பின்னால் ஒரு கொஞ்சம் ஹைட்டாக மண்ணெல்லாம் போட்டுட்டு டைலெல்லாம் போட்டுட்டு ஒரு அடி ஹைட்டை ஏற்றிட்டேன். எங்கே பின்னால் என்று சொல்லும் பொழுது தென்மேற்கு திசையை ஹைட் கூட்டிட்டோம். அப்போ என்ன ஆகும், வடகிழக்கு டவுனாக இருக்குது, வடகிழக்கு டவுனாக இருந்து தென்மேற்கு ஹைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அவங்களுடைய படுக்கிற ரூம் வடகிழக்கில் இருந்தது, அதை வடமேற்குக்கு மாற்றிட்டேன். வடமேற்குக்கு மாற்றின பிற்பாடு அந்த ரூமில் எங்களுடைய பெட்டை கிழக்கில் தலையும் மேற்கில் கால் சென்டர் ஆஃப் ரூமில் மாற்றிட்டேன். இந்த வருஷம் குழந்தை ஆண் வாரிசு பிறந்து என்னை கூப்பிட்டாங்க. இப்போ தான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னே போயிட்டு
ப்ளஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன், ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் எல்லோரும் நல்லா சுகமாக வாழுங்க அப்படின்னு. இது என்ன சார் பெரிய ஆச்சரியமாக பாருங்கள். ஜாதகத்தில் குரு பலன் இருந்தால், வீட்டுடைய அமைப்பு சரியாக இருந்தால், நமக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக பகவானின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். அப்பொழுது வாஸ்து என்ன சொல்லுகிறது? வீட்டின் வடமேற்கு திசையில் ஒரு ஆண் பெண் படுக்கும் பொழுது அவங்க 2 பேருக்கும் மன கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டம் குறையும். ஆனால் அவங்க மத்திய பகுதியில் கிழக்கில் தலை வச்சு படுக்கணும். வாரிசு உண்டாகும். வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகும். அதுவும் ஆண் வாரிசு உண்டாகும். அதாவது அந்த சொத்துக்கு ஒரு வாரிசு உருவாகும். இன்னொன்று சாஸ்திரம்லாம் சொன்னால் சில பேர் சண்டையை போடுவாங்க. ஆண் வாரிசுன்னு நான் சொல்லின்னு இருக்கேன். ஒரு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் ஆண் வாரிசு பொறுக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் 10,000 பாவம் கம்மி பண்ணியிருந்தால் தான் அவனுக்கு ஆண் வாரிசு பொறுக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமோ அது பகவானுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆனாலும் நம்முடைய தர்மம் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு ஆண் வாரிசு இருந்தால் நம்மளுடைய காரியம் செய்கிறதுக்கு, வம்ச விருத்திக்கு ஆண் வாரிசு இருந்தால் அது நன்மை அப்படின்றாங்க. இப்படிலாம் பெண்ணெல்லாம் கர்மம் பண்ணுறாங்க, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். ஆனாலும் அந்த வீட்டில் பிறந்த மாதிரி வாரிசு எல்லோரு வீட்டில் ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தால் மேட்சாக இருக்கும் இல்லையா? அவங்க நினச்சது நடந்தது. இப்பொழுது என்ன விஷயம்? வாஸ்துல வீட்டுடைய பிரதான வாசல் சரியாக இருக்க வேண்டும். படுக்கும் அறை வடகிழக்கில் இருக்கக்கூடாது, வடமேற்கில் இருக்க வேண்டும். படுக்கிறவங்க கிழக்கில் தலை வச்சு படுக்க வேண்டும். இல்லைங்க, எனக்கு தெற்கில் தான் சார் மத்தியத்தில் ரூம் இருக்குது. ஓ சூப்பர், நோ ப்ராப்ளம். தெற்கின் மத்திய பகுதியில் உங்களுக்கு ரூம் இருந்தால், தெற்கில் மத்திய பகுதியில் உங்களுக்கு ரூம் இருந்தால், அந்த ரூமுக்கு மத்திய பகுதியில் கிழக்கில் தலை வச்சு படுங்க. நல்ல வாரிசு வரும், சுகமாக வாழ்வீர்கள், சண்டை இருக்காது, நல்ல சம்பாதிப்பீர்கள். அதனால் வாரிசு இல்லை என்று அவஸ்தைப்படாமல் தெய்வ நம்பிக்கையுடன் எல்லோரும் என்ன செய்யணும்? கிழக்கில் தலை, மேற்கில் கால் வைத்து படுக்க வேண்டும். உங்களுடைய முன்னோர்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டார்களோ, குலதெய்வத்தை கும்பிட்டார்களோ, அந்த தெய்வத்தை கும்பிட்டு நீங்கள் கிழக்கில் தலை, மேற்கில் கால் வைத்து வீட்டுடைய பிரதான வாசலை சரியான திசையில் மாற்றி அமைச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.